அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். முதலாவதாக குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 278 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 971 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல் ஆக்சிஸோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடியாக குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 25 ஃபீல்ஸ் ஆகும். 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 284 ஃபீல்ஸ் ஆகும். 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 897 ஃபீல்ஸ் ஆகவும் 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 769 ஃபீல்ஸ் ஆகவும் உள்ளது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். அடுத்ததா குவைத் நாட்டினுடைய முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவர்கள் மருத்துவமனை சிகிச்சைக்கு பிறகு நலமுடன் வீடு திரும்பினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக குவைத்தில் கூடுதல் நேர ஒதுக்கீடு விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இதன்படி அமைச்சகத்தின் தற்காலிக துணை செயலாளர் தாரிக் அல் அஸ்பா கூடுதல் நேர பணியை ஒதுக்குவதற்கான நிபந்தனைகள், ஒழுங்குமுறைகள் மற்றும் வழிமுறைகள் குறித்த நிர்வாக முடிவு எண் 986 பகுதி 2025 வெளியிட்டுள்ளார். முடிவின் பிரிவு 1 படி அமைச்சகத்தின் அனைத்து துறைகள் மற்றும் அனைத்து கூடுதல் நேர பணிகள் உண்மையான பணி தேவைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் மற்றும் பின்வரும் நிபந்தனைகளை உட்பட்டதாக இருக்கணும். பணியாளரின் கடைசி 2 செயல்களின் மதிப்பீடுகள் சிறந்தவை என மதிப்பிடப்பட வேண்டும். பணியாளர்கள் நீதித்துறை பணியுடன் தொடர்புடைய பதவியை வசிக்கக்கூடாது. அதாவது நீதித்துறை உதவியாளர்களின் ஊக்கத்தொகை பிரிவில் உள்ள பதவிகள். கூடுதல் நேரப்பணி வழங்கப்படும் தேதிக்குள் ஊழியர்கள் அமைச்சகத்தில் குறைந்தது 4 ஆண்டுகள் சேவையை முடித்திருக்க வேண்டும். காரணம் எதுவாக இருந்தாலும் பணியாளர் குறிக்கப்பட்ட வேலை நேரங்கள் அல்லது பகுதியளவு வேலையாமைக்கு ஆளாகக்கூடாது. பணியாளர்கள் ஒரு ஷிஃப்ட் பணியாளராகவோ அல்லது மாலை அமர்வுகளுக்கு நியமிக்கப்படுபவர்களாகவோ அல்லது மாலை ஷிஃப்டின் போது சேவை மையங்களில் பணிபுரிபவர்களாகவோ இருக்கக்கூடாது. கூடுதல் நேர பணி கோரப்படும் அனைத்து நிதியாண்டின் பணிக்குழு அல்லது குழுவில் பங்கேற்றதற்காக பணியாளர்கள் எந்த ஒரு நிதி வெகுமதியையும் பெற்றிருக்கக்கூடாது. அடுத்ததாக குவைத்தில் மோசடி கடைக்காரர்கள் குறிவைக்கப்படுகின்றனர். இதன்படி வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் வணிக கட்டுப்பாடு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் ஆய்வு மற்றும் அவசர குழுக்கள் வணிக சந்தைகள் மற்றும் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் வணிக விதிகள் மற்றும் விதிமுறைகளின் படி கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்வதற்காக தங்கள் ஆய்வு முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. பர்வானிய கவர்னரேட் அவசரத்துறை பல்வேறு சந்தைகளில் தீவிர ஆய்வு பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ததாக வணிக கட்டுப்பாடு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் இயக்குனர் ஃபைசல் அல் அன்சாரி தெரிவித்தார். இதன் விளைவாக விலைப்பட்டியலில் குறிப்பிட்டுள்ள விதிமுறைகளை மீறியதற்காக தஜீஜில் ஒரு விருந்து மற்றும் திருமண விநியோக கடை மற்றும் 2 தளபாடங்கள் கடைகள் உட்பட 3 கடைகள் மூடப்பட்டுள்ளன. பர்வானிய இன்ஸ்பெக்டர் மன்சூர் அல் ஜுரைதான் மற்றும் இன்ஸ்பெக்டர் ஹமாத் அல் ஃபிஜான், துர்ஹே அல் துவைலா, மிஷாரி அல் முதைரி மற்றும் கமுலாஸ் அல் குரைனிஸ் ஆகியோர் தலைமையிலான அவசர குழுவின் முயற்சிகளை அல் அன்சாரி செய்தித்தாள் பாராட்டியுள்ளது. ஈத் அல் அதாவுக்காக தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் பிற பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஆய்வுக் குழுக்கள் அனைத்து சந்தைகளிலும் தொடர்ந்து சரிபார்க்கும் எனவும் உறுதிப்படுத்தியுள்ளார். அடுத்ததாக குவைத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சமூக விவகார அமைச்சகம் 4000 முதியோர் குடிமக்களுக்கு வீட்டிலேயே பராமரிப்பை வழங்குகிறது. இதன்படி சமூக விவகார அமைச்சின் முதியோர் பராமரிப்பு துறையின் இயக்குனர் அப்துல் ரஹ்மான் அல் எனேசி குவைத் முழுவதும் சுமார் 4000 முதியவர்களுக்கு விரிவான வீட்டிலேயே பராமரிப்பு சேவைகளை அமைச்சகம் தற்போது வழங்கி வருவதாக அறிவித்தார். முதியோர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் அவர்களை பராமரிக்கும் குடும்பங்களை ஆதரிப்பதற்கும் ஒரு பரந்த அரசாங்க முயற்சியின் ஒரு பகுதியாக சிறப்பு மொபைல் சேவை மையங்கள் மூலம் இந்த சேவை வழங்கப்படுகின்றன என்று அவர் கூறினார். வயதான குடிமக்களின் உடல் நலம் மற்றும் நல்வாழ்வை மதிப்பிடுவதற்கும் அவர்கள் குடும்பங்கள் பொருத்தமான வாழ்க்கை நிலைமைகளை வழங்குவதற்கு உறுதி செய்வதற்கும்
மொபைல் பராமரிப்பு குழுக்கள் வழக்கமாக வீட்டு வருகையை நடத்துகின்றன. பராமரிப்பாளர்கள் உடல்நல குறைபாட்டின் ஆரம்ப குறிகளை கண்டறிய உதவுவதிலும், வயது தொடர்பான நோய்கள் குறித்து அவர்களுக்கு கல்வி கற்பிப்பதிலும், முதியவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பதை குறித்த வழிகாட்டுதலுடன் வழங்குவதை இந்த குழுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றதாக அவர் தெரிவித்தார். அடுத்ததா, குவைத்தின் வெளிநாட்டு பணியாளர்கள் கிட்டத்தட்ட கால் பகுதியினர் வீட்டு பணியாளர்களே. இந்தியா, பிலிப்பைன்ஸ், இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வீட்டு பணியாளர்களில் சுமார் 90.4% பேர் உள்ளனர். 2024ஆம் ஆண்டின் இறுதிக்குள் குவைத்தில் வீட்டு பணியாளர்கள் மொத்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணியில் தோராயமாக 24.9% இருந்தனர். அவர்கள் எண்ணிக்கையில் சுமார் 7,36,000 எட்டியுள்ளதாக மத்திய புள்ளி விவர நிர்வாகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. இது 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 6.4% குறைப்பை பிரதிபலிக்கிறது. அப்போ இருந்த எண்ணிக்கை சுமார் 7,86,000 இருந்தது. இது அல் அசார் கன்சல்டன்சி நிறுவனத்தின் சமீபத்திய வாராந்திர அறிக்கையாகும். மொத்த வீட்டு பணியாளர்கள் சுமார் 4,10,000 பெண்கள் எனவும் 3,26,000 ஆண்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீட்டு வேலை செய்யும் பெண்களில் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகபட்சமாக 1,37,000 பேரும் இருந்தது தெரிய வந்துள்ளது. இது 2023ஆம் ஆண்டு 1,83,000 இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆண் தரப்பில் இந்திய நாட்டினர் தோராயமாக 2,12,000 பேராக 2024ஆம் ஆண்டு இருந்தது. இது முந்தைய ஆண்டு 2,49,000 இருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியா, ஹஜ் யாத்திரையை வெற்றிகரமாக முடித்துவிட்டு டெர்மினல் 4 அதாவது குவைத் ஏர்வேஸை வந்தடைந்தனர் இரண்டாவது குழுவினர். அடுத்தபடியா, தி சேர்மன் ஆஃப் போர்ட் ஆஃப் தி டைரக்டர் அப்துல்லா மோசன் அல் ஃபஹான் இந்த வருடத்திற்கான ஹஜ் பருவத்தின் வெற்றி கவனமாக திட்டமிடல் மற்றும் ஆய்வுக்குட்பட்டு பிறகு வந்தது என தெரிவித்தார். كما والدتكم مع الابتسامة الحلوة. هذه دمعة الفرح يبا عليك بالعافية وعساها ميزان أعمالك يا حبيبي. أمانة قولوا لي شنو في أحلى من هاللحظات. تقبل الله يمك. آمين. الله يسلمك. اللحظة هذه لحظة عمر. الفرح يعني هذا نعتبر احنا صراحه مخصوصين ولله الحمد والمنه ان الله من علينا ان نكون وفد الرحمن. ورد حق منو؟ حق اخوي وامي. طول لي عمرك. تقبل الله طاعتهم. منه منك صار امان يا بعد وين وجه الحاج؟ هذا الحاج ايش اسمه؟ مشغول. يا هلا. الحمد لله على السلامة. الله يعافيك. طول عمرك. طواف الوداع تحس ودك ما ودك تطلع من مكة. الحمد لله اجمل شعور واحلى شعور. الابتسامة الله يبيض وجهك. كما ولدتهم. جعل من جابك الجنه. الله يرحمه. امين حبيبي. امين. وان شاء الله كل الناس المؤمنين يعيشوا ان شاء الله. شعور ثاني ما حد يحس الا اللي يجرب. الحمد لله على سلامتك. تقبل الله طاعتك. ميزان اعمالك. جزاك الله خير. الفضل لكم ان شاء الله. اجمعين يا رب. حج مبرور وسعي مشكور وذنب مغفور. امين امين لنا وعليكم ان شاء الله. شنو شعورك؟ شعور ما ينوصف. حاجة رسميا خلاص. أيوة حجي. الحمد لله. الحين يسمونك حجي. اي والله. والله نفسيا مرتاح الحمد لله. المشاعر كلها تغيرت يعني كنت شخص وصرت شخص ثاني. الوالدة حجت. الحمد لله. مرتاح. يا ربي لك அடுத்தபடியா, உயர்நிலை பள்ளி படிப்பை முடிக்கும் மாணவர்கள் அமெரிக்கன் கல்லூரியில் சேர விரும்பினால் அதற்கான விண்ணப்பங்கள் ஏப்ரல் 5 முதல் தொடங்கப்பட்டதாகவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
அடுத்தபடியாக குவைத்தில் சபால்சலம் பகுதியில் 180 பீப்பாய் அதாவது 380 பேரல் மதுபானங்களுடன் நேபாள நாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதாவது முபாரக் அல் கபீர் கவர்னரேட் உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு பணியாளர்களுடன் இணைந்து சபால்சலம் பகுதியில் 181 பீப்பாய்களுடன் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட மதுபானங்களையும் அதனுடன் தொடர்புடைய உபகரணங்களையும் பறிமுதல் செய்தது தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தியில் ஈடுபட்ட பல நேபாள வெளிநாட்டினவர்களும் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா 500 குடியிருப்பாளர்களின் முகவரிகள் நீக்கப்பட்டன. புதுப்பிக்க தவறினால் 100 கேடி அபராதம் விதிக்கப்படும். இதன்படி சொத்து உரிமையாளர்களின் ஒப்புதலுடன் அல்லது கட்டிடங்கள் இடிக்கப்பட்டதன் காரணமாக 500 வெளிநாட்டினரின் குடியிருப்பு முகவரிகள் சிவில் தகவல் பொது ஆணையம் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் அதன் அதிகாரப்பூர்வ பதிவுகளிலிருந்து நீக்கியுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர்கள் தேவையான துணை ஆவணங்களை சமர்ப்பித்த பிறகு நேரில் அதிகாரியை பார்வையிடுவதன் மூலமோ அல்லது சகல் மொபைல் பயன்பாடுகள் மூலமோ 30 நாட்களுக்குள் தங்களது குடியிருப்பு தகவலை புதுப்பிக்குமாறு பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கொண்டுள்ளது. அடுத்தபடியாக குவைத்தில் வாகனம் ஓட்டும் ஓட்டுநர்களுக்கான எச்சரிக்கை. குவைத்தின் சட்டவிரோதமாக டீனிங் செய்தால் 200 குவைத்தினார்கள் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குவைத்தின் நீண்ட கோடை மாதங்களான வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. சூரிய ஒளி தீவிரமடைந்ததால் பல ஓட்டுநர்கள் வசதிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் ஜன்னல்களுக்கு அதாவது கண்ணாடியில் ஸ்டிக்கர் ஓட்டுவதை நாடுகின்றனர். இருப்பினும் கடுமையான அபராதங்களை தவிர்ப்பதற்கு வாகன ஸ்டிக்கர் ஒட்டுவது தொடர்பான குவைத் அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட சட்ட எல்லையை புரிந்து கொள்வது அவசியம். 2020ஆம் ஆண்டின் அமைச்சர்கள் தீர்மானம் எண் 864 கீழ் முன்பக்க கண்ணாடியை தவிர அனைத்து வாகன ஜன்னல்களிலும் ஜன்னல் சாயமிடுதலை சட்டம் அனுமதிக்கிறது. ஓட்டுநர்கள் தங்கள் பக்கவாட்டு மற்றும் பின்புற ஜன்னல்களை 70% வரை சாயமிட அனுமதிக்கப்படுகிறார்கள். அதாவது குறைந்தது 30% வெளிப்படைத்தன்மையை பராமரிக்கப்பட வேண்டும். போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 46இல் செயல்படுத்தப்பட்ட இந்த திருத்தம் தெருவுநிலை மற்றும் பாதுகாப்பு தரங்களை பராமரிக்கும் அதே வேளையில் கடுமையான காலநிலையிலிருந்து நிவாரணம் வழங்கக்கூடிய வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது பரந்த வளைகுடா விதிமுறைகளுக்கு இணங்குகிறது. அதாவது அந்த முன்பக்க ஸ்டிக்கர் 70%க்கும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க எதிர்கொள்ளக்கூடிய குற்றவாளிகள் எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்து என்னன்னு பார்த்துருவோம். 50 கேடி முதல் 200 குவைத் தினார் வரை அபராதம் மற்றும் அல்லது சட்ட வரம்பை தாண்டி வாகன கண்ணாடியின் நிறம் அல்லது வெளிப்படைத்தன்மையை மாற்றியமைத்தல் 2 மாதங்கள் வரை சிறை தண்டனை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சகல் அப்ளிகேஷனில் புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா இனிமேல் டெம்பரேச்சர் நம்ம சகல் அப்ளிகேஷன்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக குவைத்தோட கல்வி அமைச்சர் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு நடக்க இருக்கும் நிலையில் சமூக வலைதளங்களை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் வதந்தி மற்றும் பொய்யான தகவல்களை பரப்புவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாட்ஸ்அப், டெலிகிராம் உட்பட 17 கணக்குகளையும் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக குவைத்தோட வானிலை ஆய்வாளர் இஷா அல் ரமதான் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த வாரம் அதிகப்படியான வெப்பநிலை 50 டிகிரி தொடும் எனவும் அடுத்த வாரத்திலிருந்து இது படிப்படியாக உயரும் எனவும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அடுத்தபடியாக
சால்மோனெல்லா பாக்டீரியா காரணமாக அமெரிக்க சந்தையிலிருந்து 20 மில்லியன் முட்டைகளை திரும்ப பெற்றது. இதன்படி 21 பேர் சால்மோனெல்லா என்ற பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் இந்த நிகழ்வு குறித்து விசாரித்து வருவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா, இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு விசா இல்லாத நுழைவை பிலிப்பைன்ஸ் நாடு இப்போது வழங்குகிறது. இதன்படி மணிலா வெளியுறவுத்துறை DFA அறிவித்த புதிய கொள்கையை பின்பற்றி இந்திய பயணிகள் இப்போது விசா இல்லாமல் பிலிப்பைன்ஸுக்கு செல்லலாம். இந்த திட்டம் ஜூன் 8 அதாவது நேற்றைய முன்தினம் முதல் அமலுக்கு வரும் வகையில் சில தேவைகளை பூர்த்தி செய்தால் இந்தியர்கள் 14 நாட்கள் வரை விசா இல்லாமல் பிலிப்பைன்ஸில் தங்க அனுமதிக்கப்படுகிறார்கள். விசா இல்லாத நுழைவு தகுதி பெற இந்திய சுற்றுலா பயணிகள் குறைந்தது 6 மாதங்களுக்கு செல்லுபடியாகும் பாஸ்போர்ட், உறுதிப்படுத்தப்பட்ட ஹோட்டல் முன்பதிவு, போதுமான நிதிக்கான சான்று மற்றும் திரும்ப அல்லது முன்னோக்கி டிக்கெட்டை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த சலுகை கண்டிப்பாக சுற்றுலா நோக்கங்களுக்காக மட்டுமே என்று DFA வலியுறுத்துகிறது. கூடுதலாக அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா, ஷெங்கன் பகுதி, சிங்கப்பூர் அல்லது யுனைடெட் கிங்டம் ஒட்டுமொத்தமாக அழைக்கப்படுகிறது ஆகிய நாடுகளில் இருந்து செல்லுபடியாகும் விசாக்கள் அல்லது குடியிருப்பு அனுமதிகளை வைத்திருக்கும் இந்திய குடிமக்கள் 30 நாட்கள் வரை விசா இல்லாமல் நீண்ட காலம் தங்குவதற்கு தகுதியுடையவர்கள். இந்த பயணிகள் வந்தவுடன் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் மற்றும் திரும்ப அல்லது முன்னோக்கி டிக்கெட்டை சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்ததா, நேஷனல் லீக் கால்பந்து தொடரில் 2வது முறையாக வென்றது ரொனால்டோவின் போர்ச்சுகல் அணி. கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே மிக்க நன்றி. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.